கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 109 சங்கீதம் 30வது வசனத்தில், கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது, இந்த சங்கீதத்தை பாடும்போது அந்த சங்கீதக்காரனாகி தாவீதுடைய சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலரால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையாகவும் பலரால் தாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது. அந்த சூழ்நிலையில கூட தாவீது அந்த சூழ்நிலை மாறணும்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் தாவீது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை போற்றி துதிக்கிற, அவரை புகழுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். இன்று நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம ஆண்டவரை துதிக்கணுங்கிற காரியங்களுமே மறந்துடுறோம். நம்ம சூழ்நிலை மாறணும்னு வெயிட் பண்ணுறோமே தவிர ஆண்டவரை துதிக்கணுங்கிறதையும் மறந்துடுறோம். ஏன்னா நம்ம துதியில் ஒரு வல்லமை இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஸோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், உங்கள் சூழ்நிலை எவ்வளோ கடினமாக வேணா இருக்கட்டும், ஆனால் ஆண்டவரை நீங்கள் போற்றி துதிக்கும் போது அந்த துதியின் வல்லமையினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். ஸோ தாவீது மாதிரி கடினமான சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை போற்றி துதிக்க கற்றுக்கோங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்கள் புகழ கற்றுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.